வெல்கம் டு அம்மாச்சின் கைப்பக்குவம். இன்றைக்கி வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணியிருக்கிறேன். இது நார்மலாக பண்ணுற ஜூஸ் மாதிரி இல்லை. இது வந்து நான் தயிரோடு அடித்து பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி தான் நான் எங்கள் வீட்டில் நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன பசங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி குடிப்பாங்க. இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு 3 பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தலை, கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு டம்ளர் தயிர் 200 மில்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம வந்து ஜூஸ் பண்ணலாம். முதல்ல மிக்ஸி ஜாரில் நெல்லிக்காய் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புதினா போட்டுக்கிறேன், கருவேப்பிலை, மல்லித்தலை, சின்ன துண்டு இஞ்சி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போடுறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி வச்ச நெல்லிக்காவை நம்ம சல்லடையில் கொட்டி நல்லா புழிஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ 2வது வட்டி நெல்லிக்காவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா சாறை புழிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சாறு நல்லா எடுத்தாச்சு. இனிமேல் இந்த சக்கை தேவைப்படாது. இப்போ இந்த நெல்லிக்காய் ஜூஸ் கூட நான் 200 மில்லி தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். புளிப்பு, உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. புளிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு கூலிங்காக வேணுன்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துகிட்டு கூட நீங்கள் குடிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட குடிக்கலாம். இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு நெல்லிக்காய் வந்து புளிப்பாக இருக்குது, துவப்பாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி தயிரில் நம்ம இந்த மாதிரி அடித்து கொடுத்தோம்னா மோர் குடித்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன பசங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சின் கைப்பக்குவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.